Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 11.2ல இருக்கிற செகண்டில் இருக்கிற இந்த 3 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் sin 3x. ஸோ பேசிக்காக sin x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் cos x அப்படின்னு வரும். ஓகே, பட் இந்த இடத்துல எக்ஸு கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதாவது sin ax-ன்னு இருக்கு. sin ax இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏன்னு வரும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது sin 3x-ன்னு இருக்குன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் 3x டிவைடட் பை 3 + c அப்படின்றத உங்களோட ஆன்சர். ஓகேவா, ஒன்றுமே இல்லை, இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல அதை அப்படியே தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் நம்ம டிவிஷனில் எழுதணும். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா cos of 5 minus 11x. ஸோ பேசிக்காக வந்துட்டு cos x-ஐ வந்து இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா sin x-ன்னு வரும். ஓகே, இது எல்லாமே ஃபார்முலாலாம் எங்கே இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்டகிரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபார்முலாஸ் தான் பை ஹார்ட் பண்ணணும். cos x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin x. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா sin 5 minus 11x ஓகே என்னவாகும், டிவைடட் பை மைனஸ் 11 வரும். ஏன்னா இன்டெக்ரல் ஓவர் காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல சைன் அப்படியே எழுதணும், நம்ம டிவைடட் பை இங்கே ஏவோட வேல்யூ என்னன்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ. ஓகே, இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டெக்ரல் ஓவர் காஸ் ஆஃப் ax plus b ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா காசை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin ax plus b டிவைடட் பை a plus c. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடிலாம் நமக்கு வந்துட்டு வெறும் ax மட்டும்தான் இருந்துச்சு, பட் இங்கே இது கூட ஒரு கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அதையும் நம்ம டினாமினேட்டரில் கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ அதை மட்டும் கொண்டுட்டு வரணும். இந்த இடத்துல மைனஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர்னு எழுதும்போது மைனஸ் சைன் 5 மைனஸ் 11x டிவைடட் பை 11 + c அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொசிக்கன் ஸ்கொயர் 5x மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ்ன்னு வருது. ஓகேவா, ஸோ இங்கே ஃபார்முலா எழுதுனீங்கன்னா கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ்னா மைனஸ் காட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் காட் ஓகேவா போட்டுட்டு டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை நம்ம டினாமினேட்டரில் போடணும். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.